பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாசமிகு பங்கு தந்தை அவர்களே, அருட்சகோதரிகள் அவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இப்பச்சிமன்றத்திற்கு வாடாட வந்திருக்கும் எனது அருமை இளம் பேச்சாளர்களே, பாலார் சபை சிறுவெளி இயக்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா என்ற தலைப்பில் இரு அணையினர் இன்று அமர்ந்துள்ளார்களே, இவர்களை பார்த்தாலே எனக்கு பயமாக தான் இருக்கிறது. ஏன்னா இவங்க 6 பேரும் வீர பெண்மணிகள். காரசாரமாக பேச போகிறாங்க. என்ன தீர்ப்பு சொல்வது என்று தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. மனிதரின் அன்றாட தேவையை நிறைவேற்ற பணம் மிகவும் முக்கியமானது தான். அதேபோல் அன்பு குடும்பங்களில் இல்லை என்றால் பணம் இருந்தும் பயனில்லை. அன்பான உலகத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லை, செல்வம் இருக்கிறது, அன்பு உறவுகள் பக்கத்தில் இல்லை, பணத்தை தலைமாட்டியில் வைத்து கொண்டால் உடல்நலம் சரியாகிவிடுமா? குழப்பமாக தானே இருக்கிறது. மக்களின் குரலாக ஒலிக்க இருக்கும் இவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று பார்ப்போம். அதன் பிறகு ஒரு முடிவிற்கு வரும். வாழ்க்கைக்கு தேவை பணமா பணமே என்று பேசவர்கள் புன்னகை அரிசி பிரின்சி அவர்கள். வாங்க பிரின்சி. இங்கு வந்திருக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தை காண வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இப்பொழுது வாழ்க்கைக்கு முக்கியம் பணமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்னு கண்ணதாசன் ஓசிலே எழுதினாரு. அவர் பணம் வாங்கிட்டு தானே அவர் எழுதின பாட்டை கொடுத்திருப்பாரு. அம்பானி வீட்டு கல்யாணத்தில் மகன் ட்ரெஸ்ஸுக்கு 13 கோடி செலவாச்சுதுன்னாங்க. ஏன் மற்ற வீட்டிலலாம் கல்யாணம் இருக்கலையா? கோடி கணக்கில் செலவு பண்ணாதான் பெருசாக பேசுகிறோம். நவம்பர் 8 பணத்தோட வேல்யூ நவம்பர் 8 2016 அன்று நாம் வச்சிருந்த பழைய நோட்டுக்கு மதிப்பே இல்லைன்னு சொன்னப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட்டில் மாருதி சுமோ காரில் போய் நோ பார்க்கிங்கில் விட்டு பாருங்க, விரட்டி அடிப்பாங்க. ஆனால் BMW காரில் போனால் சல்யூட் அடித்து வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம பர்ஸில் காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நாமளும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். பணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே பணம் சம்பாதிச்சவங்க தான். பணம் சந்தோஷத்தை தராதுன்னு சொன்னவங்களும் பணம் சம்பாதிச்சவங்க தான். நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. எங்கே நம்மக்கிட்ட கடன் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கவங்க அப்படின்னு சொல்லிக்கவே வெட்கப்படுவாங்க. உறவுகளை விலைக்கு வாங்க முடியாது, ஆனால் அவர்கள் தேவையை நிறைவேற்ற பணம் அவசியமான ஒன்றுதான் என்பதை புரிஞ்சுக்க மறுக்காதீங்க மக்களே. ராமபுரத்தின் அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லாம் பாசமான உறவுகள் தான். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து பணம் கொடுத்தால் தானே நம்ம ஆலயத்தை புதுப்பிக்க முடியும் என்று புரிஞ்சு பதில் சொல்லுங்க நடுவர் அவர்களே. நல்ல தீர்ப்பு வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பணம் இல்லாமல் வெளியே செல்ல முடியாது. அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம்தான் தேவை என்று அருமையாக எடுத்துரைத்து செஞ்சு விட்டார்கள் பிரின்சி அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அவர்களை எதிர்த்து வாழ்க்கைக்கு தேவை பாசமே என்று பேச வருகிறார்கள் லியா அவர்கள். வாங்க லியா. இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்கள். கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவோட அடிப்படை என்ன? பணமா? நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஆக எவ்வளோ பணம் வேணும் நான் நினச்சி ஆசைப்படுறோம். என் புள்ள கனவு காண்றா எப்படியாச்சும் படிக்க வைக்கிறோன்னு நினைக்க நம்ம அப்பா அம்மாவோட பாசத்தை நம்பி தான் கனவு காண்றோம். சரித்திர நாயர்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதில் எத்தனை பேரோட சரித்திரத்தில் இவ்வளோ காரு
யார் இவ்வளோ வீடு, இவ்வளோ பணம், இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு படிச்சிருப்பீங்க. மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, பாரதியார், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நம்ம நாட்டு மேலே அடிப்படையாக இருந்தது பாசம்தான் ஒழியா பணம் கிடையாது. இது எல்லாத்தையும் விடுங்க. இங்கே இருக்கிற எத்தனை சின்ன பிள்ளைங்க பணம் கொடுத்து அப்பா அம்மாவை வேலைக்கு வச்சிருக்கீங்க? யாரும் கிடையாது. நம்மெல்லாம் சம்பாதிச்சு போடுவோம்னு நினச்சி நம்ம அப்பா அம்மா நம்மளை வைக்கல. என் புள்ளன்னு நம்ம மேலே அவங்க வச்சிருக்க பாசத்தினால தான் நம்ம வாழவே செய்கிறோம். நீங்கள் பணத்தை வச்சு ஒரு சூப்பரான விளையாட்டு சாதனம் வாங்குறீங்க. அழகா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆனால் அதோட சந்தோஷம் எவ்வளோ நாளைக்கு? ஆனால் நீங்கள் ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வரும்போது உங்ககிட்டையும் உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? சந்தோஷம் இருக்கிறது பணத்தை நம்பி இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பாசத்தை நம்பி. ஓடி ஓடி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போகிற நம்ம வீட்டு பெரியவங்க ஓடுறது பணத்து பின்னாடி இல்லை, நம்ம பின்னாடியும் நம்ம மேலே வச்சிருக்க பாசத்துக்கு பின்னாடியும். வீட்டில் உடம்பு சரியில்லாட்டியும் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கி, வீட்டில் காசே இல்லாட்டியும் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கி. எதனால? பாசத்தினால தானே. நீங்கள் கீழே விழுந்தா உங்களை தூக்கி விடுற நண்பனோ தோழியோ நீங்கள் வச்சிருக்க பணத்தை பார்த்தா தூக்கி விடுறாங்க? இல்லவே இல்லை, உங்கள் மேலே அவங்க வச்சிருக்க பாசத்தினால தூக்கி விடுறாங்க. என் தோழி பிரின்சி அவர்கள் சொன்னாங்க, அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 13 கோடி செலவழிச்சாங்க மகன் ட்ரெஸ்ஸுக்கு. ஆனால் அந்த 13 கோடியில் இருக்க சந்தோஷம் எத்தனை நாளைக்கு? மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாள் இருக்குமா? அதனால பாசம்தான் பெருசு. பணம் பாதாள வரைக்கும் போகும், ஆனால் பாசம் பரலோகத்துக்கே கூட்டி செல்லும். நன்றி. பணத்தை வைத்து எல்லாம் வாங்கலாம், ஆனால் அது எத்தனை நாளுக்கு? பணம் பாதாளத்துக்கு கொண்டு செல்லும், பாசமோ பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று அழகாக எடுத்துரைத்தார்கள் லியா அவர்கள். அடுத்தபடியாக ஆன்சிதா அவர்கள் பணத்தை பற்றி பேச வருகிறார். வாங்க ஆன்சிதா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பணம்தான் முக்கியம் என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். பாசமா பாசம், பாசத்தை வைத்து பணம் இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியுமா? நமக்கு உடன் ப்ளே ஸ்கூல் முதல் காலேஜ் வரை எங்கு சென்றாலும் கல்வி கற்க பணம்தான் தேவை. நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் செல்லுவது மருத்துவரிடம் சென்று உங்கள் மேல் பாசம் வைத்துள்ளேன் என்று சொன்னால் மருத்துவம் பார்ப்பாரா? பணம் கொடுத்தால்தான் மருத்துவம் பார்ப்பார். பணம் பந்தியிலே, பாசம் குப்பையிலே. நம்மிடம் பணம் இருந்தால்தான் உறவுகள் கூட நம்மை தேடி வரும், இல்லை என்றால் பிளாக் லிஸ்டில் போட்டுருவாங்க. இப்போது நம்மளோட கோயிலில் பராமரிப்புக்கு தேவை பணம் தான். நம் ஆலய மணி ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கும் பணம் தான் கொடுக்க வேண்டும். அதற்கும் பணம் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் பாசம் என்று சொல்வார்கள், கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அதற்கு பணம் தான் தேவையாக இருக்கிறது. பாசம் என்று சொல்வார்கள், ஏமாந்து விடாதீர்கள். பணம் நம் கூட இருக்காது என்று சொல்கிறவங்கள்ட்டையும் பணம் இல்லாமல் இல்லை. பாசம்தான் முக்கியம், பணம் கடைசி வரைக்கும் இருக்காதுன்னு சொல்கிறவங்கள்ட்டையும் பணம் இல்லாமல் இருக்கல. எல்லாட்டையுமே பணம் இருக்குது. அதனால் இதோட என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. கல்வி கற்பதற்கும் மருத்துவ செலவுக்கும் பணம் முக்கியமாக தேவைப்படுகிறது. நம் ஆலய மணி கூட பணம் கொடுத்தால்தான் ஒலிக்கும் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார்கள். வாழ்த்துக்கள் ஆன்சிதா. அடுத்தபடியாக அனலியா பாசத்தை பற்றி பேச வருகிறார். வாங்க ஆன்சிதா, வாங்க. அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் இப்பொழுது அன்பென்ற தலைப்பில் உங்கள் முன் வாதாட வந்துள்ளேன்.
நான் இப்பொழுது அன்னை தெரசாவை பற்றி பாருங்களேன். அவங்க நாடு விட்டு நாடு வந்து இங்கே இருக்கிற ஏழைங்க நோய் நொடியில் இருக்கிறவங்கள அவங்க பார்த்துக்கிட்டாங்களே, அதுக்கு அவங்க பணமாக வாங்கினார்கள். ஆனால் பணம் வாங்கினார்கள், ஆனால் அவங்க அந்த நல்ல செயலை செஞ்சதுனால தான் நல்ல பணக்காரங்க சிலவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பாசம் தானே தேவைப்பட்டது. நம்ம காமராஜரை பாருங்கள், அவங்க நம்ம குழந்தைகள் கல்வி கற்கணும், அந்த குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கு அவங்க வீட்டில் விடலை. அப்போ வந்து அவங்க வந்து மத்தியான உணவுக்காண்டி கஷ்டப்பட்டிருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு உணவளித்தார்களே, அதுக்கு என்ன பணமாக கொடுத்தார்கள்? அவங்க பாசத்தினால் மட்டும்தானே இது பண்ணாங்க. நம்ம இப்போ பிரின்சி சொன்னாங்க, பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். ஏன்னா கண்ணதாசன் ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பணம் அவங்க ரூபாய் கொடுத்துட்டு வாங்கினாலே இருக்கட்டும், ஆனால் அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம்னு இருக்கு. நம்ம மீட்பர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவங்க நமக்காக இந்த விண்ணகத்திலேருந்து மண்ணகத்துக்கு வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் இறந்தாங்களே, அதுக்கு நம்ம என்ன பணமாக கொடுத்தோம்? பாசத்தினால் தானே அவங்க வந்தாங்க. இதுக்கு பணம் தேவையில்லை, பாசம்தான் முக்கியம். பாசம்தான் முக்கியம் என்று நல்ல தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், பாசத்துக்கே முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அருமையாக எடுத்துரைத்து சென்று விட்டார்கள் அனலி அவர்கள். அடுத்தபடியாக வாழ்க்கைக்கு தேவை பணமே என்று பேச வருகிறார் ஷானுங்கா அவர்கள். வாங்க ஷானுங்கா. அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கைக்கு முக்கியம் பணம்தான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம்ம அம்மா அப்பாவை பணம் கொடுத்தா வாங்குறோம் இல்லை, ஆனால் நமக்கு தேவையானதை வாங்கித்தர நம்ம நினைக்கிற படிப்பை படிக்க அவர்கள் பணம் சம்மதிதான் ஆக வேண்டுங்கிற உண்மையை புரிஞ்சுக்காதீங்க. காசு தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கே இது தெரியுமடா. பணம் இருந்தால்தான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பக்கத்தில் வருவான். இதை தான் கவிஞர் சொன்னாரு. பொருள் இருந்தால்தான் வந்து கூடும் இந்த சொந்த பந்தங்களின் பாசம், அதை விலகி ஓடும். அப்போது தெரியும் பாசம் வேஷம். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா காசு இருக்கவங்கள தான் மனுஷன் வாங்க வாங்கன்னு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. சொந்த பந்தமாக இருந்தாலும் காசு இல்லாதவங்களை கவனித்து உபசரிக்கவா போகிறாங்க? பணம்னு சொன்ன உடனே பிணம் கூட வாயை திறக்குமா? தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்கிற காலம் போய் தண்ணீர் குடிக்கிற காலம் வந்துச்சு. யோசிங்க யோசிங்க. நடுவர் ஐயா, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன ஓசிலியா வாங்கினீங்க? சீரி சிங்காரிச்சி கொண்டை கட்டி பூ வச்சு அதெல்லாம் ஓசிலியா வாங்கினீங்க? எதிர்கட்சி சகோதரர்களே, நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்களே சேரு, அது என்ன ஓசிலியா வாங்கினீங்க? நம்ம ஊர்ல குலுக்கல் சீட்டு போடும் போது எல்லாரும் ஓடி வந்தீங்களே, எதுக்கு? நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விழுந்துடாதா, வாஷிங் மிஷின் விழுந்துடாதா, லேப்டாப் விழுந்துடாதா, கோல்டு காயின் விழுந்துடாதா அப்படின்னு ஒரு சீட்டு எடுக்க எடுக்க எல்லாரும் ஆர்வமா இருந்தீங்களே, அது என்ன ஓசிலியா வாங்கினீங்க? இதுல இருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பணம் என்று சொன்னால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று அருமையாக எடுத்துரைத்து சென்றார்கள் ஷானுங்கா அவர்கள். அடுத்தபடியாக வாழ்க்கைக்கு தேவை பாசமே என்று எடுத்துரைக்க வருகிறார்கள் டானியா அவர்கள். வாங்க டானியா. அனைவருக்கும் என் வணக்கம். என் தோழி ஷானுகா பணத்தை பற்றி பேசினாள். நான் இப்போது பாசத்தை பற்றி பேச போகிறேன். ஐயா, இப்போ பிறந்திருக்க குழந்தைங்கள்லாம் குவா குவான்னு அழாதான், ருவா ருவான் தான் அழுமா. ஒருவேளை அப்படி இருக்குமோ, அந்த பிள்ளைக்கு பேர் ரூபாவாக இருக்குமோ, அதனால தான் அந்த பிள்ளை அப்படி அழுது போல. சரி, அதை கூட விட்டுரும். இப்போ ஒரு குழந்தை அழுதுச்சான். அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம் 2000 ரூபா கட்டு நோட்டு எடுத்துகிட்டு வந்து ஆட்டலான்னு. அப்போ அவங்க தாத்தா சொன்னாங்களாம், அடப்பு சினாரி பையில 2000 ரூபா கட்டு நோட்டு எடுத்துகிட்டு வந்து ஆட்ட சொல்கிற, வீட்டு சொத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ஆட்டலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ஆட்டினாங்க. அப்பாவும் குழந்தை அழுதுன்னு பார்த்தேன். அப்போ அவங்க அம்மா வந்து இடத்து தோலில் போட்டு சொன்னோன்னு தான்
குழந்தை அழுதுச்சு நிப்பாட்டான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த இதய துடிப்பு தான் நான் கருவயிற்றில் இருக்கும்போது கேட்ட இதய துடிப்பு என்று அம்மாவின் பாசத்துக்கு தான் குழந்தை அழுகை நிப்பாட்டும். 2000 ரூபாய் இருந்தால் கடவுள் கூட செல்ஃபி எடுக்கலாம். நீங்கள் கடவுள் பக்கத்தில் போக வேண்டும் என்றால் 2000 ரூபாய் வேண்டும். கடவுள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உங்கள் மனசில் பாசம் மட்டும் இருந்தால் போதும், கடவுள் உங்களை தேடி வந்து விடுவார். ஸோ இப்போ நம்ம ரீத்தாச்சியை வச்சுப்போம். நம்ம ரீத்தாச்சி நமக்கு YCS, இளைஞர் இயக்கம், புதுநன்மை கிளாஸ், இப்போ பச்சை மஞ்சள் கூட அவங்க தான் சொல்லிட்டாங்க. அவங்க மனசில் பணமாக இருக்குது, அவங்க மனசில் பாசம்தான் இருக்குது. இதிலிருந்து நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு தேவை பாசமே என்று கூறி விடைபெற்றார்கள் தனியா அவர்கள். இவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்குள்ளே என் தலையெல்லாம் வெடிச்சிடும் போல. பணம் செய்ய விரும்பாததை கூட செய்ய வைக்கிறது. பணம் எது சரி எது தவறு என்று கண்டுபிடிக்க மிஷின் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. பாசம் என்பது எது சரி எது தவறு என்று கண்டுபிடிக்க மிஷின் இன்னும் கண்டே பிடிக்கலை. பாசம் என்று ஏமாற்றியவர்கள் நிறைய பேருண்டு. பணத்தை முன்னாடி வைத்தால் பாசம் கூட வந்துவிடும். எல்லா தேவைகளுக்கும் பணம் தேவைதான். பணம் இல்லாமல் எந்த வேலைகளையோ பொருளுதவியோ செய்ய முடியாது. ஆனால் வாழ்க்கைக்கு பாசம் கிடைக்காமல் இருந்தால் பணம் இருந்தும் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ முதியோர்கள், குழந்தைகள் பாசமில்லாமல் ஏங்கி தவிக்கின்றனர். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் செல்போனில் நேரத்தை செலவிடுகிறார்கள். பாசத்திற்கு நேரத்தை புறக்கணிக்கிறார்கள். எனவே வாழ்க்கைக்கு தேவை பாசமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.